அப்படின்னா ஒரு டீ சாப்பிடலாமா? இந்த உலகத்திலேயே பெஸ்ட் டீ மலத்தேனோட. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டெக்ஃபார்டின் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் வந்து சேரம் டீ ஸ்டால் அப்படிங்கிற ஒரு டீ ஸ்டால் இருக்குது. ஸோ அந்த டீ ஸ்டாலில் நான் போய் ஒரு சில டீஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே போய் நான் வீடியோ எடுத்தேன், அங்கே சரியாக ஆடியோ வராதனால நான் அகைன் பேசி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண டீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் டீ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சாக்லேட் டீ பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன நினச்சேன் அப்படின்னா லைக் அவங்க ஹாட் சாக்லேட் மாதிரி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் போனேன். பட் நான் வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நார்மல் டீ எந்த கலரில் இருக்குமோ அதே கலரில் தான் இருந்தது. நான் வந்து சரி ஓகே இது வேறு ஏதோ ஃப்ளேவர்ஸ் போல் வேறு ஏதோ ஒரு மாதிரி இருக்கும் போல் அப்படின்னு நினச்சி தான் நான் வாங்கினேன். பட் டேஸ்ட் பண்ணப்போ என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீயில் வந்து அந்த சாக்லேட் பவுடரை மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு லைட்டாக அந்த ஃபீல் வந்து சாக்லேட்டோட ஃபீல் வந்து இருந்தது. பட் சாக்லேட் ஹாட் சாக்லேட் நீங்கள் வாங்கி குடிப்பீங்களா, ஸோ அந்த மாதிரி கிடையாது, அந்த ஒரு டேஸ்ட்டில் வந்து இது கிடையாது. டீலேயே அந்த டீ ஃப்ளேவரோடையே நமக்கு சாக்லேட் ஃப்ளேவர் எக்ஸ்ட்ரா கிடைக்கிது. ஸோ ஒரு மாதிரி நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ட்ரை பண்ண டீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி டீ அப்படின்னு சொல்லலாம். ஸோ துளசி டீயை நான் என்ன நினச்சேன் அப்படின்னா லைக் ஏதாச்சும் ஒரு இப்போ எப்படி நம்ம ஜிஞ்சர் டீ ஏலக்காய் டீலாம் சாப்பிட்றோம், ஸோ அது மாதிரி ஏதாச்சும் இருக்குமோ அப்படின்னு ஒரு தாட்டில் தான் நான் வந்து வாங்கினேன். பட் துளசி டீ எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சாக்லேட் டீ சொன்னப்போ அவங்க புதுசாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. பட் துளசி டீ சொன்னப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக எனக்கு வந்துடுச்சு. ஸோ இன்ஸ்டண்ட்டாக வரவும் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா மேபி ஒரு 3 இது மாதிரி 3 ஃப்ளாஸ்க் மாதிரி முன்னாடி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த 3 ஃப்ளாஸ்க்லேயும் ஏதாவது ஒரு டீ வந்து ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்களோ ஆல்ரெடி அப்படின்னு ஒரு தாட் இருந்தது. இந்த துளசி டீயை வாங்கினதுக்கப்புறம் நான் ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் நான் சாக்லேட் டீக்கு என்ன சொன்னேன் அதே மாதிரி தான். ஒரு டீயில் வந்து அந்த துளசியோட மேலே பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக டாட்டாக இருந்தது. ஸோ அந்த துளசியோட அந்த இலையை வந்து அரைச்சி அதில் மேலே வந்து லைட்டாக தூவிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தது. பட் நான் குடிச்சு பார்த்தப்போ நார்மல் டீயோட லைட்டாக அந்த துளசி ஆட் பண்ண மாதிரி தான் இருந்தது. ஆல்ரெடி சாக்லேட் டீ சொன்னதான் அதே மாதிரி தான் இந்த துளசி டீ இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு நான் சொல்கிற டீயில் ஏதாச்சும் ஒரு டீ தூள் உங்களுக்கு வேணும் அவங்ககிட்டருந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நியர்பை சேரம் ஸ்டாலை விசிட் பண்ணி பாருங்கள். பெங்களூரில் நிறைய சேரம் ஸ்டால்ஸ் இருக்குது. ஸோ அங்கே நியர்பையில் விசிட் பண்ணி பாருங்கள். அவங்கக்கிட்ட அந்த டீ தூள் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணும் அப்படின்னா அவங்ககிட்ட வாங்கிக்கலாம். அதை தவிர்த்து நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அவைலபிளாக இருக்குது. முறுக்கு, பிஸ்கட் அந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் டீ அப்படின்னு நான் ட்ரை பண்ணினேன். ஸோ இந்த ரோஸ் டீ பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் பேஸ்டு டீ. ஸோ இவங்க வாட்டர் பேஸ்டு டீயில் நிறையா பண்ணுறாங்க. ப்ளூபெரி, பர்பிள், ஸ்ட்ராபெரி, ஸோ அந்த மாதிரி நிறைய டீஸ் வந்து பண்ணுறாங்க. பட் நான் வந்து ரோஸ் டீ ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ரோஸ் டீ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரோஸ் கலர் அந்த கலர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் ஹைபிஸ்கஸ் ஃப்ளேவர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா பண்ணுவாங்களாம். பட் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் டீ எப்படி வந்ததுன்னா ஒரு நார்மல் டீயில் லைட்டாக அந்த உப்பு கலந்தா ஒரு கலர் வரும் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி தான் ரோஸ் டீ இருக்குது. நான் உப்பு கலந்துருக்காங்க அந்த மாதிரி சொல்ல வரல, உப்பு கலந்தா ஒரு டேஸ்ட் வரும் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ரோஸ் டீயில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பெரிய இம்ப்ரெஷன்ஸ் கிடையாது. மேபி நீங்கள் க்ரீன் டீயோ லெமன் டீயோ வாங்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேபி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லலாம். இப்போது ரோஸ் டீ நீங்கள் கேட்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் கிளாஸை விட பெரிய கிளாஸை வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு அவ்வளோ பெருசு வேணாம் நார்மலாகவே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கேட்டு வாங்குறது பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஒவ்வொரு டீக்கான ரேட்டிங்ஸ், ஸோ இந்த ஒவ்வொரு டீக்கும் நான் எவ்வளோ ரேட்டிங்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி டீ ப்ளஸ் சாக்லேட் டீக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 out of 4 வந்து நான் கொடுப்பேன். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மைல்டாக கலந்த அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ பெருசாக இம்பேக்டாக இல்லை, அவ்வளோ பெருசாக இம்ப்ரெசிவாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேபி இன்னும் கொஞ்சம் கலந்துருந்துருக்கலாம். இல்லைனா எப்படி சொல்கிறதுனா இப்போ எப்படி நான் ஜிஞ்சர் டீ வாங்கினா அந்த ஜிஞ்சர் ஃப்ளேவர் நிறையா இறங்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி லைட்டாக இருந்திருக்கலாமோ அப்படிங்கிறது என்னோட தாட். மேபி உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்கேஸ் வேணும் அப்படின்னா நியர்பை ஸ்டோரை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ லாஸ்ட்டாக இந்த ரோஸ் டீக்கான என்னோட ரேட்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5 out of 5 அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேபி அந்த வாட்டர் பேஸ்ட் டீ எனக்கு பிடிக்காதனால நான் இந்த ரேட்டிங் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலாம். நீங்கள் வேணும்னா சேரம் டீ ஸ்டாலில் ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூரில் சேரம் டீ ஸ்டால் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.